ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே மருகூரரசியே, ஓம் சக்தியே, ஓம் விநாயகா, ஓம் சக்தியே, ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே, ஓம் பங்காரு காமாட்சியே, ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. ஹாய் வியூஸ் 370 டீம். ஆல்ரெடி நான் வீடியோ ரொம்ப மந்த்ஸ் முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஜாஸ்மின் பிளான்ஸ் மல்லிப்பூ வந்துட்டு ஒரு 200 க்ரோ பேக்ஸில் வச்சா எப்படி இருக்கும்ட்டு, பட் அந்த வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ண முடியலனால. ஸோ இது வந்து இன்றைக்கி டேட்டில் இப்படி இருக்குது. நடுவில் நிறையா பூ பூச்சுது. ஆனால் இந்த வெட்டுக்கிளிலாம் வந்து அந்த லீஃபெல்லாம் கடிச்சு விட்டு அப்புறம் திரும்ப அதை துளுத்தி வருது. இதோ நிறையா ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி தான் நல்லா மழை பெய்கிறப்போ ஒரு நியர்லி ஒரு 10 முழம் மல்லிப்பூ, மொத்தத்துலேயும் 10 முழம் 15 முழம் மேலே கிடச்சிது மல்லிப்பூ. இது இந்த புல் இந்த களை எடுக்கிறது தான் பெரிய கஷ்டமான வேலை. இது இந்த மாதிரி துளுத்தி வருது, பூ விட்டுடுது, அதுக்கப்புறம் கருப்பாயிடுது. மழை வந்தால் நல்லா துளுத்துது. இந்த வெட்டுக்கிளி வந்து கடிச்சு இந்த லீஃபை கடிச்சு அதுக்கப்புறம் துளுக்க விட மாட்டேங்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ட்ரிப்பு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் வந்து அது கம்ப்ளீட் ஆகலை. அது கம்ப்ளீட் ஆனோடனே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஹாய் வியூஸ் 370 டீம். இன்றைக்கி நம்ம மகாவில்வம் நட போகிறோம். இது மகாவில்வம், 9 அடுக்கு வில்வம் சொல்லுவாங்க. வில்வம்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அப்புறம் இது கருநொச்சு. இது வந்து கருநொச்சு. பேக் சைடில் ஒரு மாதிரி வயலட்டிஷ் ப்ளூ, ஒரு டார்க் வயலட், அந்த மாதிரி லைட் பர்பிள் கலர், அந்த மாதிரி கலரில் இருக்கும். இது வந்து கருநொச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நொச்சி இலை. நொச்சிலே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்து ஒரு 3 வீக்ஸ் மேலே ஆச்சு. அது பிளான்டேஷன் பண்ண முடியல. ஸோ அது கொஞ்சம் காஞ்சிடுச்சு. ஸோ லெட்ஸ் சி வருதான்னு பார்க்கலாம். இது வந்து இன்னொரு வெரைட்டி நொச்சு. இது நம்ம பிளான் பண்ணலாம். அடுத்து நம்ம நட போகிறது இது ஒரு பூச்செடி. ஒரு வயலட் கலரில் பூ வரும், பேர் தெரியாது. இது மூலிகை செடி, பூனம் மெசே செடின்னு சொல்லுவாங்க. இந்த கிட்னி ஸ்டோனுக்கெலாம் இதெல்லாம் ரொம்ப நல்ல ரிலீஃப் தரும். அடுத்தது இது திப்பிலி, கொடி திப்பிலின்னு சொல்லுவாங்க. லாங் பெப்பர். இது ஆடாதோட. இது நம்ம கொய்யா செடி பக்கத்தில் நட போகிறோம். இது வந்து ஆடே மேயாதுன்னு சொல்லுவாங்க. இதுவும் கொஞ்சம் மூலிகை தான். அது எல்லாத்தையும் லேட்டராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து டேபிள் ஆரஞ்ச். வாங்கும் போதே இதில் 2 காய் இருந்தது, இது ஒரு பூ இருந்தது. இது பூத்துச்சு. இது இன்றைக்கி நட்டுடலாம். இது ஒயிட் அரளி. இது வந்து ரெட் அரளி இங்கே வச்சுருக்கேன். ஆல்ரெடி நட்டிருக்கேன், 1 மாதம் ஆச்சு. அதுக்கு பக்கத்தில் நட்ட போகிறேன். இன்றைக்கி நம்ம நட்டின செடியெல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி 19 ஜூலை 2024 ஃப்ரைடே. இன்றைக்கி என்னெல்லாம் நட்டிருக்கோன்னா, இந்த வில்வம், இது வந்து மகாவில்வம், 9 அடுக்கு வில்வம் இது சொல்லுவாங்க. இது கேன்சருக்கெலாம் ட்ரீட்மெண்ட்க்கு நல்லது. வில்வம்லேயே நிறையா டைப்ஸ் இருக்குது. இது வந்து 9 அடுக்கு வில்வம் 9 லீஃப் இருக்கும் அதில்.
இது வந்து ஆடாதோடை, ஆடு மேயாது இது, அதனால ஆடாதோடைன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு மூலிகை தான். நான் எல்லா மூலிகையோட டீட்டெயில்ஸும் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் நான் சொன்ன கருநொச்சு. கருநொச்சுன்னா பேக் சைடில் கொஞ்சம் டார்க் பர்பிளில் இருக்கும். இது சாதா நொச்சு. நொச்சிலை. நொச்சிலையும் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. டேபிள் ஆரஞ்ச், ஒயிட் அரளி, இது பக்கத்தில் ஆல்ரெடி ரெட் அரளி இருக்குது. இதுதான் அந்த வயலட் கலர் பூ சொன்னேன். இது பூத்துச்சுன்னா நான் உங்ககிட்ட காட்டுறேன். இது நம்ம கரும்பு செடி பக்கத்தில் நட்டிருக்கோம். அடுத்தது வந்து இந்த கிட்னி ஸ்டோன் பிளான்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா, இது பூனமேச செடின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அது திப்பிலி, கொடி திப்பிலி. திப்பிலியிலே வந்து தரையில் வளர்கிற திப்பிலி இருக்குது, கொடியில் வளர்கிற திப்பிலி இருக்குது. இது வந்து கொடியில் வளர்கிற திப்பிலி.